நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஆப்பிளை வச்சு சூப்பரான சில்லுன்னு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ஆப்பிளில் எவ்வளோ விட்டமின்ஸ் அடங்கியிருக்குன்னா B1, B2, சி விட்டமின், இவ்வளோ விட்டமின்ஸுங்க ஆப்பிளில் அடங்கியிருக்கு. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு இது நல்ல உடல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப இந்த ஆப்பிள் உதவுது. ஆப்பிளை வச்சு சூப்பரான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். முதல்ல ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கலாம். ஆப்பிளை வெறுமனே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி ரெசிபி பண்ணி கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல சில்லுன்னு இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 டம்ளர் தண்ணின்னா 2 கரண்டி சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸ்பூன் கிடையாது, நம்ம சட்னியெல்லாம் எடுப்போம் பாருங்கள், அது மாதிரி சின்ன கரண்டியாக 2 கரண்டி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரம் நல்லா கொதி வந்தால் போதும். கம்பி பதம், 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அதெல்லாம் அளவு கிடையாது. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 3 செகண்ட் கொதி வந்தால் போதும். ஆற விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறி நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஆப்பிளை சேர்க்கணும். இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரை இது மாதிரி கரையணும். ஆப்பிள் டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறவங்களுக்கு புற்றுநோய், இதய நோய் இதெல்லாம் வரவே வராது. அதனால் ஆப்பிள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சுகர் சிரம் ரெடி பண்ணியாச்சு. அது ஆறட்டும், நல்லா சில்லுன்னு ஆகட்டும். ஐஸ் பால் நம்ம ஒரு டம்ளரில் ஐஸ் பால் இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஐஸ் பாலில் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, ஐஸ் வாட்டர் ஊற்றுங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா தான் நம்மளுக்கு பால்ஸ் நம்மளுக்கு கரையாது. அப்போ சில்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஐஸ் பால் போட்டுக்கோங்க, ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிளை ஐஸ் வாட்டரில் நல்லா சில்லுன்னு இது மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா ஆப்பிளை இது மாதிரி ஆப்பிள் நல்ல ஜில்லுன்னு ஆகிற அளவுக்கு 2-3 தடவை இது மாதிரி ஆப்பிளை ஐஸ் வாட்டரில் விட்டு எடுத்துக்கலாம். சுகர் சிரம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஆப்பிளை இது மாதிரி பிரட்டி எடுங்க. அவ்வளோதாங்க, ஆப்பிள் ஸ்வீட் ரெடி.